பிறந்து அன்பினில் இணைந்து இயேசு புகழ்ந்திடுவோம். அனைவரும் கூடி ஓர் குலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த புதிய நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்று இந்த திருப்பலியை இந்த தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக கொண்டாடுவோம். சிறப்பாக வைத்தியசாலைகளிலும் அல்லது போனால் தனிமையிலும் வாழுகின்றவர்கள், ஏப்பாந்திலே வாழ்ந்து பங்கு பெற்றுகின்றவர்களுக்கு இறைவன் ஆழமான அமைதியையும் மகிழ்வையும் நிறைவையும் இந்த திருப்பலியூடாக கிடைக்க வேண்டுமென்று மன்றாடிக் கொள்வோம். இந்த திருப்பலியில் நாங்கள் தகுதியான முறையிலே பங்கு பெற நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்திருக்கின்ற குறை குற்றங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுதும் திருவிழத்தை ஏற்று வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 20 முதல் 25 நிறைவு பெற.
சகோதர சகோதரிகளே, கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஆபிரகாம் ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, தம் மக்களை தேடி வந்த இஸ்ராயேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ராயேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ராயேலின் ஆண்டவரை போற்றுவோம். உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூகாஸ் நற்செய்தி 12ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 13 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராக பாவம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவனுக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன்,
என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியங்களையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு தேவையான பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திரு என்று சொல்வேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே இன்றிரவே உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னை செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ தன்னுடைய முதலாவது அப்போஸ்தலிக்க ஊக்கவுரையை நமக்கு எழுதியிருக்கின்றார். அந்த ஊக்கவுரைக்கு அவர் எடுத்திருக்கின்ற பெயர் டிலெக்ஸி தே. இந்த தலைப்பு எங்கிருந்து வருகிறது என்றால், திருவழிபாட்டு நூல் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உன்னை அன்பு செய்து வருகிறேன். கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அன்பு செய்து வருகிறேன். ஐ ஹாவ் லவ்ட் யூ. அந்த வார்த்தைகளை தன்னுடைய அப்போஸ்தலிக்க ஊக்கவுரையினுடைய தலைப்பாக எடுத்திருக்கின்றார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்பை பற்றி எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருந்தார். கடவுள் எங்களை அன்பு செய்கிறார், டிலெக்ஸிட் நாஸ் என்கின்ற ஒரு அப்போஸ்தலிக்க ஊக்கவுரையை அவர் எழுதினார். இப்பொழுது புதிய திருத்தந்தையும் அன்பு என்கின்ற தலைப்பிலேயே இந்த அழகான அப்போஸ்தலிக்க ஊக்கவுரையை நமக்கு எழுதிப்படுத்தி இருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், இந்த வேதாகமத்தினுடைய முதல் பக்கம் தொடக்கம் இறுதி பக்கம் வரை இருக்கின்ற ஒரே ஒரு வார்த்தை என்றால் அது அன்புதான். இந்த உலகத்திலே எங்களுடைய வேதாகமத்தை முற்றுமுழுதாக நாங்கள் இழந்தாலும் அன்பு என்கின்ற சொல் எங்களிடம் இருக்கும் என்றால் இந்த கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே போகிறது. ஆகவேதான் அன்பு என்பது தான் கிறிஸ்தவத்தினுடைய மைய கருத்தாக இருக்க வேண்டும். திருச்சபை என்பது வெறும் கோட்பாடுகளோ அல்லது போன சட்டங்கள் அடங்கிய ஒரு கோவை அல்ல. மாறாக இந்த திருச்சபை எதிலே கட்டப்பட்டிருக்கிறது என்றால் அன்பிலும் கருணையிலும் தான் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை மிக மிக ஆணித்தனமாக தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தினூடாக நம்முடைய திருத்தந்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியும் நமக்கு சொல்லுகிறது. ஒரு செல்வனாக இருந்த ஒருவனுக்கு நன்றாக நிலம் விளைந்தது. அதாவது ஒருவனுக்கு நன்றாக நிலம் விளைந்தது என்று சொல்லவில்லை. செல்வனாக இருந்த ஒருவனுக்கு நிலம் நன்றாக விளைந்திருக்கு. அவனுக்கு தேவையான செல்வம் இருக்கிறது. அவனுக்கு இறைவன் நல்ல விளைச்சலை கொடுக்கிறான். அப்பொழுது அவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அதை அவன் பகிர முற்பட்டிருக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க முற்பட்டிருக்க வேண்டும், அன்பு செயல்களை செய்ய முற்பட்டிருக்க வேண்டும், கருணை செயல்களை செய்ய முற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்றால் அவனுக்கு அந்த செல்வம் வந்ததாலே ஒரு கவலை. ஆண்டவர் இந்த செல்வத்தை தந்துட்டான்னு கவலை. என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று அவன் கவலைப்படுறான். எல்லாம் களஞ்சியம் முழுக்க பொருட்கள் இருக்கிறது, தானியங்கள் இருக்கிறது. ஆனால் இறைவன் இன்னும் ஒரு விளைச்சலை தந்த பொழுது எங்கே நீ சேர்த்து வைக்கிறது? ஆகவே தன்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், அங்கு சேர்த்து வைப்பேன். சேர்த்து வைத்த பிற்பாடு அவன் தனக்கே சொல்லுகிறான், உனக்கு வாழ பல ஆண்டுகளுக்குரிய பொருட்கள் இருக்கிறது, நீ ஓய்வடு, உண்டு குடி, மகிழ்ச்சியில் திளைத்திரு என்று சொன்னான். அன்பார்ந்தவர்களே, இந்த செல்வன் என்ன செய்திருக்க வேண்டும் என்றார், இந்த டிலெக்ஸி தே என்று சொல்லுகின்ற அப்போஸ்தலிக்க ஊக்கவுரையிலே திருத்தந்தை சொல்லுகின்றதை இவன் செய்ய வேண்டும் என்றால், அந்த மிகுதியான விளைச்சல் வருகின்ற பொழுது களஞ்சியங்களை அவன் இடித்து கட்டாமல் தன்னுடைய இதயத்தினுடைய அந்த இதயத்தை அவன் பெரிதாக்கி இருக்க வேண்டும். களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி அந்த தானியங்களை வைப்பதற்கு மேலாக
தன்னுடைய இதயத்தை அவன் பெரிதாக்கி அவன் இறைவன் கொடுத்து அதை பகிர்ந்து கொண்டிருந்தால் அவன் முன்னகத்திலே அவன் மிக பெரும் செல்வத்தை அவன் சேர்த்திருக்கலாம். ஆகவேதான் நீ உண்டு குடித்து மகிழ்ச்சி திளைத்திரு என்று அவன் தனக்குள்ளே சொல்லி ஆனந்தப்படுகிற பொழுது கடவுள் சொல்லுகிறார், அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் பிரிந்துவிடும், நீ சேர்த்து வைத்தவை யாருக்கு? களஞ்சியங்களுக்குள்ளே அங்கு எல்லா விதமான தானியங்கள் இருக்கின்றன. பிறகும் ஆண்டவர் கொடுக்கிற பொழுது அதை இடித்து கட்டி போட்டு நீ எல்லாம் சந்தோஷமாயிரு என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்கிறார், இந்த இரவே உன்னுடைய உயிர் போயிடும், நீ சேர்த்து வைத்தது யாருக்கு? அன்பார்ந்தவர்களே, களஞ்சியங்களை பெரிதாக்காமல் தன்னுடைய இதயத்தை பெரிதாக்கி செல்வனாக இருந்திருக்கிற பொழுது இறைவன் இன்னும் செல்வத்தை தந்திருக்கிறாரே என்று அந்த டிலக்ஸி தே சொல்வது போல ஏழைகளை அன்பு செய்து கொடுத்திருந்தால் அவன் முன்னகத்திலே மிகுந்த செல்வத்தை அவன் பெற்றிருப்பான். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த அழகான அப்போஸ்தலிக்க ஊக்கவுரையை நாங்கள் தொடர்ந்து சிந்திப்போம். நான் உன்னை அன்பு செய்து வருகிறேன் என்று ஆண்டவர் எங்களையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார். அந்த அன்பை நாங்கள் மற்றவரோடு பகிர வேண்டும் என்று செயல்படுகிறார். அந்த அன்பு செயல்களிலும் கருணை செயல்களிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்று தம்முடைய திருத்தந்தை விரும்புகின்றார். அதை இந்த வாரம் முழுவதிலும் நாங்கள் செய்ய இறையாசிர் வேண்டி மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். தூயவரான தந்தையே, உம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தம் அழைப்பின் பொருளை உணர்ந்து தம் இறைவாழ்வின் ஒளியிலே மக்களை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் உமது அன்பை நிறைவாய் பொழிந்து நாம் அனைவரும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழவும் உமது அன்பின் சாட்சிகளாக இவ்வுலகில் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நாம் என்றும் ஆழமான நம்பிக்கையோடு இறை வேண்டலில் நிலைத்து நின்று உமக்கு உகந்த வாழ்வு வாழும் மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பின் ஊற்றாம் இறைவா, தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நீ நமக்கு தந்திருக்கின்ற புதிய திருத்தந்தைக்காக நன்றி கூறுகிறோம். ஏழைகளோடு ஏழைகால வாழ்ந்த நம் திருத்தந்தை நமக்கு தந்திருக்கின்ற முதலாவது அப்போஸ்தலிக்க ஊக்க உரைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களை இறைவன் அன்பு செய்து வருகிறார். அதை நாங்கள் ஆழமாக புரிந்து கொண்டு அந்த அன்பை நம்முடைய அன்பு செயல்களாலும் கருணையின் செயல்களாலும் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற நம்முடைய சீடர்களாக நாங்கள் வாழ நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.
என்னையே பிறர்க்கென அழிக்க வேண்டுகின்றாய். என் நலம் தவிர்த்து நான் பணிகள் செய்திடுவேன். என் நலம் தவிர்த்து நான் பணிகள் செய்திடுவேன். என்னை ஏற்று பலியாக மாற்று, என்னை ஏற்று பலியாக மாற்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி எல்லாம் பல தந்தையாக இருமனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நிறங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் வந்து அளிக்க அருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு மது அருளங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மரணிகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையிலும் அது பரிவிரக்கத்தின் பலன்களை மட்டுமே நாங்கள் நாடோறும் அனுபவிப்பது மட்டுமன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணியை கொண்டுள்ளோம். ஏழுமுடைய ஆவியார் முதற்கனிகளை பெற்று நாங்கள் பாஸ்கா மகிழ்வின் பலன் எங்களுக்கு என்று உண்டு என்று நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதுறைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூச்சு. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏழது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகனவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினுதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் என்ற ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. இனி நான் மெல்ல தேவேன், மறைந்து போவேன். இனி நீரே என்னில் வாழ்வீர், வாழச் செய்குவீர். எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் என்னகம் குளிர வா இறைவா. எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் என்னகம் குளிர வா இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு கொள்ள செய்ய உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறுவுலக நலன்களை நாங்கள் நாடக் கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. சந்தோஷமாக பாடி உன் தாழ்வணியவே பூலோகம் தோன்று முன்னே ஓ பூரண தாயே மேலோனின் உள்ளம் கண்ணில் நீ வீற்றிருந்தாயே. வந்தோம் உம்மைந்தர் கூடி ஓ மாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உன் தாழ்வணியவே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.